وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله مستحق الحمد بلا انقطاع ومستوجب الشكر بأقصى ما استطاع الوهاب المنان الرحيم الرحمن المدعو بكل لسان المرجو للعفو والإحسان الذي لا خير إلا منه ولا فضل إلا من لدنه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وحبيبه وخليله الوافي بعهده الصادق في وعده الواثق بربه ذو الأخلاق الطاهرة المؤيد بالمعجزات الظاهرة والبراهين الباهرة صلى الله عليه وعلى آله وأصحابه وتابعيه بإحسان وسلم تسليما كثيرا. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت وهو السميع العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சா கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின் தொடர்ந்து வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் அவர்களை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் தூதரை முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யும் யார் எந்த மோமின்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் கியாமத் நாள் உரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பது இன்றைய தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதே தவக்குலின் முக்கிய தூணாக இருக்கின்றது. தவக்குல் என்றால் என்ன? தவக்குல் என்றால் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பது. அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பதுடைய முக்கிய தூணாக அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கின்றது. நம்பிக்கை இல்லாமல் ஒருவருடைய தவக்குல் இருக்க முடியாது. ஒருவரின் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எவ்வளவு வலிமையானதோ அதே அளவுக்கு அவருடைய தவக்குலும் மிக்க வலிமையானதாக இருக்கும். இந்த மகத்தான காரியம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மகத்தான இந்த உள்ள செயல், அதாவது அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை என்பது இது மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மகத்தான இந்த உள்ள செயல்பாடு தவக்கலுடனும் அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணத்துடனும் மேலும் தௌஹீத் மற்றும் உண்மையான அடிமைத்தனத்துடனும் நேரடியாக தொடர்புடையதாக இருக்கின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, இதுதான் மன அமைதியின் சாராம்சமாக இருக்கின்றது. உள்ளம் விரிவடைவதற்கான மருந்தாக இருக்கின்றது. கவலை மற்றும் பதற்றத்திற்கு நிவாரணமாக இருக்கின்றது. நீங்க பாருங்க, வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் என்னவென்றால், இந்த அல்லாஹ் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தது, அதனால் எவ்வளவு பெரிய ஒரு பலன் பின்னால் ஏற்பட்டது என்பதற்கு நிறைய சான்றுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரலாறுகளிலும் பறந்து விரிந்து கிடக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அவர்களையும் பால் குடி
பிள்ளையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாருமே இல்லாத ஆள் அரவமற்ற புற்பூண்டுகளும் இல்லாத தண்ணீரும் இல்லாத யாருமே வசிக்க முடியாத ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து விட்டார்கள். விட்ட பிறகு திரும்பி பார்க்காமல், மனைவி பிள்ளையை திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஹாஜராவுக்கு ஆச்சரியம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கணவனை நோக்கி கூறுகிறார்கள், அன்பு கணவரே, யாருமே இல்லாத ஆள் அரவமற்ற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மிருகங்களும் அறவே இல்லாத வசிக்க முடியாத ஒரு பள்ளத்தாக்கிலே தண்ணீர் தாகம் எடுத்தாலும் தண்ணீரே கிடைக்க இல்லாத தண்ணீரை பெற முடியாத ஒரு பள்ளத்தாக்கிலே எங்களை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே தனியாக செல்கிறீர்கள் என்று கேட்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லவில்லை. தொடர்ந்து 3 முறை கேட்கிறார்கள். 3வது முறை அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒரு வார்த்தை அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு அதிரக் அல்லது அல்லாஹு அமரக், கணவர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இதை அனுமதித்தானா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது பதில் தருகிறார்கள், நாம், ஆமாம், அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்குதான் உங்களை நான் இங்கே விட்டு செல்கிறேன். அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை மிக பிரபல்யமானது. ஒவ்வொரு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய, நிவாரணமாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், இதன் அப்படி என்றால் ஒருபொழுது அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், ஒருபொழுது அல்லாஹ் எங்களை வீணாக்கிவிட மாட்டான். அந்த ரப்பு இருக்கிறான், அவன் தான் இங்கே கொண்டு வந்து விட சொன்னான் என்றால் நிச்சயமாக அவன் எங்களை பாதுகாப்பான், எங்களை அவன் அழிந்து போக மாட்டான், எங்களை அவன் வீணாக்கிட மாட்டான் என்ற வார்த்தையை ஹாஜா அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, அங்கே யமன் தேசத்திலிருந்து ஜுர்ஹும் என்ற ஒரு கோத்திரம் அங்கே வந்தது. தண்ணீர் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீர் ஊற்றை உருவாக்கினான். அந்த தண்ணீர் ஊற்றின் காரணமாக யமன் தேசத்தினுடைய அந்த கோத்திரம், ஜுர்ஹும் என்ற கோத்திரம் அங்கே வந்து வசித்தது. அங்கே அது ஒரு ஊராக உருவானது. பிறகு அந்த சமுதாயம் பல்கி பெருகியது, மிகப்பெரிய நகரமாக மாறியது. அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த மக்களிடமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபியை கற்றுக்கொண்டார்கள். அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். பிறகு அது மிக பிரமாண்டமான ஒரு நகரமாக இன்று உருவாகி இருக்கிறது. இத ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை யுதியானா, அல்லாஹ் எங்களை புறக்கணிக்க மாட்டான், எங்களை கைவிட மாட்டான் என்று சொன்ன வார்த்தையுடைய பலன். அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை காரணமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்க முடிந்தது. இந்த வார்த்தைகளுக்கு தைரியமாக துணிச்சலாக வெளியே வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தன்னுடைய சமூகத்தாரை பாதுகாத்து மிஸ்ர் தேசத்தில் வெளியேறி செல்லும் பொழுது அங்கே ஒரு கட்டத்திலே கடல் குறுக்கிடுகிறது. பின்னால் ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வருகின்றது. வசமாக மாட்டிக் கொள்கிறார்கள். முன்னால் போனால் கடல், பின்னால் திரும்பி போனால் ஃபிரௌனுடைய படை. முன்னால் போனாலும் மரணம், பின்னால் போனாலும் மரணம். அந்த மாதிரி கட்டத்துல அந்த பனூ இஸ்ரவேல் சொன்னார்கள், இன்னால முத்ரகூன், நிச்சயமாக நாங்கள் மாட்டிக்கொண்டோம், நீ தப்பிக்கொள்ளையில் என்று சொன்னார்கள். இன்றைய தினம் யோசி பாருங்க, இதே வார்த்தை தான் நாமும் குறிக்கொண்டிருக்கின்றோம். வார்த்தை வேண்டுமான வித்தியாசமாக இருக்கலாம். இவர்கள் நாங்கள் நிச்சயமாக நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நம்மவர்கள் பல பேர் பலவிதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இனி நமக்கு உண்டான எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன, எல்லா வழியும் அடைக்கப்பட்டு விட்டன, இது சாட்சியமே இல்லை, நாம தப்பிக்கவே முடியாது, இனி அவ்வளவுதான்,
இனி யாருமே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, இனி நம்மளுடைய பாடு அதோ அதோ கதிதான் என்று இப்படி பலவிதமான வார்த்தைகளா நாம் பேசுகிறோம் தவிர, ஆனா இது எல்லாம் எதுக்கு பொருந்தது? பனீ இஸ்ராயேல் அவர்கள் சொன்ன வார்த்தை பொறுத்தது. இன்னும் முதற்கு நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னாங்களே, அந்த 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 வார்த்தை பொறுத்தக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே முஸ்தஹீல், நிச்சயம் முடியவே முடியாது, ஒருபோதும் முடியாது, இது எந்த தீர்வும் இல்லை என்று பலவிதமாக என்ன செய்யறோம் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிரிச்சு பாருங்க. ஆனால் அல்லாஹ் மீது உண்மையான உறுதியான நம்பிக்கை வைத்திருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தான் ஒரு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவருடைய மருந்தாக இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், இன் கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நிச்சயமாக என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என் ரப்பு இருக்கிறான், எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு அவன் வழிகாட்டுவான், என்னை அவன் பாதுகாப்பான், என்னையும் உங்களையும் பாதுகாப்பான் என்று தைரியமாக துணிச்சலாக சொன்னார்கள். இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை அவர்கள் முழுமையாக சார்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை அசைக்கக்கூடிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் என்ன செய்தான்? கடலை பிளக்க வைத்தானா இல்லையா? எது சாத்தியமில்லை என்று நினைத்துக் கொண்டிருப்போம். கடல்லாம் பிளப்பது சாத்தியமா? கடல்ல வழி இருப்பது சாத்தியமா என்று அவன் நினைப்போம். அப்ப கடலில் பிளப்பது சாத்தியமில்லை என்று நினைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் கடலை அல்லாஹ் பிளக்க செய்து அவர்களை காப்பாற்றினான். ஃபிரௌனை அல்லாஹ் என்ன செய்தான்? அழித்தான். வனஜைனாஹுமா வ கௌமஹுமா மினல் கர்பில். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் ஃபிரௌன் அதாவது மூசாவையும் ஹாரூனையும் அந்த இருவழி சமூகத்தாரையும் மினல் கர்பில் மிக பெரிய துன்பத்திலிருந்து காப்பாற்றினோம். அல்லாஹ் சொல்றான். இவர்களை காப்பாற்றி ஃபிரௌனை படையை அல்லாஹ் அழித்தான். எந்த இடத்தில் ஆளே இருக்க முடியாது, ஆள் வர முடியாது, தண்ணீரே உண்டாகாது, எந்த ஒரு உதவிக்கும் யாரும் வரமாட்டாங்க என்று இருந்ததோ அந்த இடத்தை மிக பிரம்மாண்டமான உதவி செய்யக்கூடிய இடமாக, தண்ணீருக்குண்டான இடமாக, வாழ்வதற்கு அனைத்து வசதிகளோடும் உரிய ஒரு இடமாக மாற்றி காட்டியிருக்கிறார். இதெல்லாம் இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். இது காரணம் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையுடைய பலனாக இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது அந்த அவர்களை துரத்தி கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் துரத்தி கொண்டு குறைஷிகளுடைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாலா பக்கமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரையும். போற வழியில சௌர் என்ற குகையிலே மலைக்கு மேல ஏறி சௌர் என்ற குகைக்குள்ள ரெண்டு பேரும் தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். அந்த குகைக்குள்ளே அபூபக்கரும் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். இவர்களை தேடி வரக்கூடிய ஆட்களின் நடமாட்டம் அங்கே தெரிகிறது. அபூபக்கர் பதறுகிறார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை? யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, அதாவது இந்த இடத்துல நாம ரெண்டு பேர் கிடையாது, நாம் அதாவது இந்த ரெண்டு பேரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மூணாவது ஒருவரை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்கிறார். நாம் ரெண்டு பேருக்கு இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மூணாவது ஒருவர் இருக்கிறான், அவனை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ் அதை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை காப்பாற்றினானா இல்லையா? எல்லாரும் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கீழே குனிந்து பார்ப்பதற்குண்டான அறிவு அவர்களிடம் போச்சு. இது உள்ள இந்த குகைக்குள்ள போனாலும் போயிருக்கலாமோ என்ற அறிவை அல்லாஹ் மழுங்கச் செய்தான். கீழே குனிந்து பார்ப்பதற்குண்டான ஒரு சிந்தனை அல்லாஹ் எடுத்தான். அவர்களை காப்பாற்றி பாதுகாப்பாக அல்லாஹ் என்ன செய்தான்? மதீனாவுக்கு அவர்களை கொண்டு சேர்த்தான் என்பதை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வை வைத்திருந்த அந்த உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக அவர் உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்க? பாவம் கொள்கிறாங்க. என் ரப்பு என்னை மன்னிப்பான், ரப்பு என்னை தவறு செய்யக்கூடியவன், நான் என்னை கண்டிப்பா மன்னிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை அவர்கள் இருந்துச்சு. எனவே அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன்.
உங்கள் ரட்சகனை நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதம் அடித்துக் கொண்டோம். எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாணிகளாக ஆகிவிடும் யா அல்லாஹ் என்று அவர்கள் துஆ செய்தாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து அருள் செய்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை தாவா இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கிற பொழுது மக்களுடைய கடுமையான பரிகாசத்துக்கு ஆளானார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய மக்கள், உங்களை நம்பி ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் இழிவானவர்கள், கீழ்த்தரமானவர்கள். அவர்களை நீங்க துரத்தணும். அவரை உங்களை விட்டு துரத்துவீங்க சொன்னா நாங்க உங்களை ஈமான் கொள்ள தயாராக இருக்கோம் என்று சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எப்படி அவர்களை துரத்துவேன்? அவர்கள் மூமின்கள், எப்படி அவர்கள் துரத்துவேன்? வமா அன பித்தாரிதில் முஃமினீன். அந்த மூமின்களை உங்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் அவர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்கள் நான் எப்படி துரத்துவேன்? நான் அவர்கள் மூமின்களை துரத்துபவனாக விரட்டுபவனாக நான் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றும் முகமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சான்? ஒரு கப்பலை நீங்கள் செய்யுங்கள், கப்பலை என்னுடைய வஹீன் பிரகாரமும் என்னுடைய மேற்பார்வையிலும் என்ன செய்யுங்க, ஒரு கப்பலை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் என்ன கப்பலை செய்தார்கள். வயஸ்னாவுல் ஃபுல்க வகுல்லமா மர்ர அலைஹி மலஉம் மின் கௌமிஹி சஹிரு மின். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர்கள் என்ன செய்றாங்க? கப்பலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் அவர்களை தாண்டி செல்வார்களோ, கப்பலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கடந்து செல்வார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த மக்கள் பரிகாசம் செய்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறவில்லை, அவர்கள் கவலைப்படவில்லை, துன்பமடையவில்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ரப்பு இதற்கு பழி வாங்குவான், ரப்பு இதற்கு உதவி செஞ்சு இவர்களை இழிவுபடுத்துவான் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இன் தஸ்கரு மின்னா ஃபஇன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரும். நீங்க இப்பொழுது எங்களை நீங்கள் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கட்டம் வரும் பாருங்கள், ஒரு நேரம் வரும் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் எங்களை பரிகாசம் செய்வது போலவே நாங்கள் உங்களை பரிகாசம் செய்வோம். அந்த நேரத்தில் ஃபஸௌஃப தஅலமூன மன் யஅதீஹி அஸாபு யுக்ஸீஹி வ யஹில்லு அலைஹி அஸாபு முகீம். அந்த நேரத்தில் இழிவுபடுத்தக்கூடிய வேதனை யாருக்கு இறங்குகிறது, யாருக்கு நிரந்தரமான நிலையான ஒரு தண்டனை யாருமே இறங்குகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது போலவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அவர்களை முற்றிலும் அவர்களை அழித்தான் என்ற சம்பவத்தை நாம் அல்-குர்ஆனில் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நம்பிக்கைக்கு துணை நின்றான். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹு தஆலா காப்பாற்றி கொடுத்தான். இப்ப இந்த துணிச்சல் நிச்சயமாக நீங்க கண்டுகொள்வீங்க, நிச்சயமாக யார் அழிந்து போவார்கள், யார் இழிவடைவார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று துணிச்சலாக தைரியமாக சொன்னார்கள். என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் மீது நம்பிக்கை, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு செஞ்சே தீர்வான் என்ற ஒரு எண்ணம் இருந்த காரணமாக, எனவேதான் அல்லாஹ் அவர்கள் முழுமையாக சார்ந்திருக்க முடிந்தது. அதே மாதிரி அருமை சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மக்கள் கடுமையாக பரிகாசம் செய்தார்கள். அவருடைய அழைப்பணி ஏற்றுக்கொள்ளவில்லை. பலவிதங்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள், தொல்லை கொடுத்தார்கள். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி ஆலம் பிமா தஅமலூன். இந்த பாருங்க, என்ற ரட்சகன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்க செய்யறத ஃபுல்லா நல்லா அறிஞ்சிருக்கிறான். அவன் நீங்க செய்யறது அவனுக்கு நல்ல தெரியும், உனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே என்ன அர்த்தம்? பாருங்க, ஒரு நாள் உங்களை என்ன பண்ண போறான் பாருங்க என்ற அர்த்தத்துல துணிச்சலாக தைரியமாக சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா என்ன செய்தான்? ஃபஅഖதஹும் அஸாபு யௌமில் ظுல்லா இன்னஹு கான அஸாபு யௌமின் அஸீம். ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு நாளின் வேதனை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிடித்தான். நிச்சயமாக அது மகத்தான நாளின் வேதனையாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கடுமையாக அவர்களை தண்டித்து அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான், அழித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்படித்தான் துன்புத்தினார்கள், தொல்லைப்படுத்தினார்கள், பரிகாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ துணிச்சலாக ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஃபகீதுனி ஜமீஅன்,
சும்மலா தொந்துரும். ஒண்ணு செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுங்க. நீ எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுங்க. பிறகு எனக்கு நீங்க அவகாசம் கொடுக்காதீர்கள். முடிஞ்சது பாத்துக்காங்க. இப்படி யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்கு? அவன் எப்படி சொல்ல முடியும்? என் ரப்பு என்னோட இருக்கும் பொழுது நான் என் ரப்புக்காக இருக்கிறேன். என் ரப்பு என்னோட இருக்கிறான். அப்ப என் ரப்பு என்ன இருக்கும்போது எனக்கு எதிராக யாரு சதி செய்தாலும் அது ஒண்ணும் எனக்கு எந்த ஒரு தொல்லை ஏற்படுத்தாது, எனக்கு எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அவர்கள் எனக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டாங்க. இந்த எண்ணத்துலதான் அவங்க சொல்றாங்க, எனக்கு எதிராக நீ எல்லாம் சதி செஞ்சு பாருங்க, பிறகு நீ அவகாசம் கொடுக்காதீங்க சொல்லிட்டு அதுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எந்த விஷயம் இவர்களை இப்படி துணிச்சலாக சொல்ல சொன்னது என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்கடுத்து பதிவு செய்கின்றான், இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும். ஏன் தெரியுமா? நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கக்கூடிய, என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும், அதாவது என்னுடைய இறைவனாகவும் உங்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்து விட்டேன். மாமின் தாபத்தில் இல்லாஹு ஆஹிர் பினாசியத்திஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியும் இருந்தாலும் சரி, அந்த ஜீவராசியினுடைய அந்த ஜீவராசியின் நெற்றி முடியை அவன் பிடித்திருக்கிறான் சொல்கிறார்கள். உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி, மனிதனோ ஜின்னோ மிருகமோ ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்பிடங்களோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தினுடைய நெற்றி ரோமத்தை அவன் பிடித்திருக்கிறான். பிறகு சொல்கிறார்கள், இன்ன ரப்பி அலா ஸிராத்தி முஸ்தகீம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான பாதை மீது இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஃபஇன் தவல்லவ் ஃபகத் அப்லக்துக்கும் மா உர்சில்து பிஹி இலைக்கும் வயஸ்தக்லிர் ரப்பி கௌமன் கைரக்கும் வலா ததுர்ருனஹு ஷைஆ. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இதை புறக்கணித்தால் நான் எதை கொண்டு உங்கள் பக்கம் அனுப்பப்பட்டேனோ அதை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன். நீங்கள் அல்லாத என்னுடைய ரப்பு நாடினால் நீங்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்தை உங்களுடைய இடத்துக்கு கொண்டு வருவான். நீங்கள் அவனை எந்த ஒரு அவனுக்கு நீங்கள் கொஞ்சமும் தீங்கிழித்து விட முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முற்றிலும் அழித்தான். ஹூதையும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் மீது ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றான் என்ற விஷயத்தை நாம் என்ன செய்யறோம்? குர்ஆன்ல பார்க்கிறோம். இவ்வாறாக அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீது ஈமான் என்ற, அதாவது ஈமான் என்பது நம்பிக்கை, ஈமான் கொண்டு வந்து விட்டோம். ஆனால் அவனை முழுமையாக உறுதியான முறையில் நம்பிக்கை, அவன் மீது நம்பிக்கை உண்மையான முறையில் உறுதியான முறையில் நம்பிக்கை வைப்பது என்பது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால்தான் நாம் அவன் மீது முழுமையாக தவக்குல் வைக்க முடியும். அப்படி இருந்தால்தான் அந்த ரப்பு நமக்காக இருப்பான், அந்த ரப்பு நமக்கு உதவி செய்வான், நம்மை கைவிட மாட்டான். இல்லை என்றால் நம்முடைய அவன் மீது உள்ள இறை நம்பிக்கை ஏனோ தானோ என்று நாம் இருந்துவிட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் சர்வ சாதாரணமாக கருதிவிட முடியாது. அவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை படித்த ரப்பு நமக்காக ஆக வேண்டும் என்று சொன்னால், அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நம்முடைய உள்ளத்துல இது உள்ள நம்பிக்கை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்முடைய உள்ளம் அதுல உறுதியாக இருக்கணும். எந்த ஒரு சின்னஞ்சு விஷயமும் நம்மை சஞ்சலப்படுத்திவிடக் கூடாது. அந்த அல்லாஹ் வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்மை தூரப்படுத்திவிடக் கூடாது. என்னதான் இருந்தாலும் என் ரப்பு நாடாமல் எதுவும் நடக்காது, அவனுடைய அறிவு இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஒரு சம்பவம் வருகின்றது. சஹீஹ் புகாரில இது சம்பவம் இடம்பெறுகின்றது. ஒரு போரில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும். வந்து கொண்டிருக்கும் இடையிலே அவர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகின்றது. எனவே ஒரு மிக பெரிய ஒரு மரங்கள் இருந்த அந்த இடத்தின் நிழலில், அந்த மரங்களின் நிழலில் கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மரத்துக்கு கீழே என்ன செஞ்சாங்க, போய் ஓய்வு எடுக்கிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு இந்த மரத்தின் நிழலில் எல்லோரும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழே
ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ திடீரென்று ஒருவன் என்ன செய்தான், தன்னுடைய வாளை வந்து அந்த மர கிளையில தொங்க விட்டு ரசூலுல்லாஹ் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு எதிரி, இஸ்லாத்துடைய எதிரி ஒருவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்த இந்த இடத்துக்கு அருகில் வந்து அவர்கள் தொங்க விட்டு அந்த வாளை எடுத்து உருவி ரசூலுல்லாஹ் எழுப்பி, வாள் என்னிடம் இருக்கின்றது, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று ரசூலுல்லாஹ் மிரட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே பதற்றம் அடைந்து கை காலெல்லாம் நடுங்கி அவன் அப்படியே அமைதியாக ஆகிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அழைக்கிறார், மக்களே வாங்க, தொழகிலேயே வாருங்கள். எல்லாரும் நாங்களே சஹாபா அறிவிக்கூடிய சஹாபி சொல்ற, நாங்களாம் எந்திரிச்சு போனோம், ரசூலுல்லாஹ்ட்ட போனோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் என்னுடைய வாளை எடுத்து உருவி இவன் வந்து என்னை காட்டி மிரட்டுகிறான், என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று சொன்னான். நான் அல்லாஹ் என்று சொன்னேன். சொன்னோட அப்படியே அமைதியாகி விட்டான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவனை மன்னித்து விடுகிறார்கள் என்ற சமூகத்தில் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா நமக்காக ஆகிவிடுகிறார். நாம் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுகிற பொழுது, நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக தூய்மையாக வைத்துவிடுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த அல்லாஹ் நமக்காக என்ன செய்வான், ஆகிவிடுவான். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையில் எது பலன் தரும் என்று சொல்லுகிற பொழுது ரப்பர் சொல்லுகின்றான், யௌம யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ பலன் தர மாட்டார்கள். ஆனால் யார் தூய்மையான, சாந்தியான, பரிசுத்தமான இதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருவார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு. இது ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் வாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை, ஃபமா வன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் அவனை குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன, ரப்புல் ஆலமீனை குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன என்று கேட்கிறார். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் சொல்வதாக, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அப்படி நான் இருப்பேன். அவனுடைய எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். எப்படி அவன் நாடுகிறானோ அந்த எண்ணத்தோடு நான் இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைக்க வேண்டும், ரப்பு மீது நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். எப்பொழுதும் இறைவன் நமக்கு நல்லதுதான் செய்வான், நன்மையை தான் நாடுவான் என்ற நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். அந்த நல்ல எண்ணம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், அல்லாஹை முழுமையாக சார்ந்திருக்கும் போது வரும். அல்லாஹுவை முழுமையாக எப்பொழுது சார முடியும் என்றால், சார்ந்திருக்க முடியும் என்றால், அவன் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் தான் முடியும். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை என்பது தவக்குலுடைய மிக அவசியமான தூணாக இருக்கின்றது, முக்கிய தூணாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை இல்லாமல் தவக்குல் இல்லை. எனவே இந்த தவக்குல் என்பது அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் கொள்வதிலும், அவன் மீது அவனுடைய ஏகத்துவத்தை உறுதியாக நம்புவதிலும், அவனுக்கு முழுமையான முறையில் முழுமையாக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதுதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் முழுக்க முழுக்க அவனுக்கு மட்டும் நம்முடைய அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய, அவனுக்காக நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக கடைசி மூச்சு உள்ளோரை வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.